Hi friends, welcome to J Passion YouTube channel. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு ரெசிபி, அதுதான் சுயம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். வாங்க அந்த ரெசிபிக்குள்ள போலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் கடலைப்பருப்பு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நான் 2 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அது ப்ரெஷர் குக்கரில் ஒரு 4 விசில் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். குக்கரில் ஒரு நல்லா அலம்பி போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 4 விசிலில் பருப்பு நல்லா வெந்துடும். ஊற போட்டதுனால பருப்பு நல்லா வெந்துடும். ஒரு 4 விசில் போதுமான அளவு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த பருப்பை நம்ம பிளெண்டரில் போட்டு நல்லா மசிச்சுக்கலாம். ரொம்ப மையாக மசிச்சுக்காதீங்க, நல்லா கொஞ்சம் கொரன்னு இருக்கணும். இப்போ நான் பிளெண்டரில் போட்டுட்டேன். அது கூடயே ஒரு 4 ஏலக்காவும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பொடித்த வெல்லம் அதையும் நான் போட்டுக்கிட்டேன். இப்போ ஒரு சுற்றி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதே குக்கரில் நம்ம இதை நல்லா ஒன்று சேர்ந்தாப்பில் நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா கெட்டியாக வந்துடும். நல்லா ஒரு ஆற போட்டுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் ஆற போட்டுட்டால் நல்லா உருட்டுறதுக்கு உங்களுக்கு வந்துடும். நல்லா பால் சைஸில் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ சின்ன சின்னதாக நல்லா உருட்டி ஒரு பிளேட்டில் நல்லா அசம்பிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டே நம்ம அப்போ தான் நல்லா கெட்டியாகும், மெல்ட்டாக இருக்காது. நம்ம உருட்டி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டே பண்ணிவிட்டு நம்ம உடனே பண்ணால் அது இருக்காது. அதனால் அந்த பருப்பை கொஞ்சம் ஆற போட்டுட்டு நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கு பேட்டர் நான் மைதா எடுத்திருக்கேன். சில பேர் இந்த இட்லி மாவில் கூட பண்ணலாம். ஆனால் நம்ம இப்போ மைதா தான் எடுத்திருக்கோம். மைதா ஒரு அரை கப் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக கரைக்க வேணாம், மீடியமாக இருக்கணும். இந்த பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்கணும். அதுக்குன்னு ஓவராகவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அந்த பேட்டர் அதில் போட்டு டிப் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க பொரிச்சு எடுக்கிறதுக்கு. இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. இது தீபாவளி டைமில் பண்ணுவாங்க. நம்மளுக்கு எப்போயாச்சும் போர் அடிச்சிச்சுன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை பண்ணி சாப்பிட்லாம். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடும். பாருங்கள், இது ஒரு நல்ல கோட் ஆகணும். அவ்வளோ இப்போது டிப் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் காஞ்ச பிறகு மீடியமில் வச்சுக்கோங்க. இல்லைனா ஒரு மாதிரி அடியில் தீஞ்சா மாதிரி வந்துடும். ஸோ மீடியமில் வச்சு பொரிஞ்சு எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி கடலைப்பருப்புலாம் வெந்திருக்கு. ஸோ அந்த மேல் மாவு மட்டும்தான் வேகணும். அதில் மீடியமில் போட்டாலே சட்டுன்னு வெந்துடும். கொஞ்சம் திருப்பி போட்டு நம்ம உடனே எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒன்று ஒன்றா விடுறேன். நல்லா பிரியாமல் வந்திருக்கு. எப்பவுமே அந்த கடலைப்பருப்பு பண்ணுறது தான் இருக்குது உங்களுக்கு. அதை நல்லா இது பண்ணிவிட்டு ஆற போட்டு நம்ம இந்த மாதிரி பேட்டரில் டிப் பண்ணி போட்டால் நம்மளுக்கு சூப்பரான பிரியாத சுயம் வரும். நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த பேட்டரில் டிப் பண்ணி எல்லா மாவையும் அதே மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டியான சுயம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா வரும், பிரியாமல் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.